ஹாய் கெஸ் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பில்டப் எக்ஸ்பிளோரோட எஸ்எம்பி பில்டப் எக்ஸ்ப்ளோரேஷன் எஸ்எம்பி பார்ட் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எடுத்துனே ஒரு இது ப்ரூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். நமக்கு இன்றைக்கி போர்ஷன் செய்ய போகிறோம், அதனால தான். அப்புறம் வந்து இன்றைக்கி ஃபார்மிங் செய்ய போகிறோம், போர்ஷன் செய்ய போகிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி டாபிக் ரொம்ப சின்ன வீடியோ தான். இன்றைக்கி 4 நிமிஷம் தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ இந்த அதுக்குள்ளே ஒன்று எடுக்க எய்ம் பண்ணிட்டாங்கல்ல, சரின்னு சொல்லிட்டு இது லெதர் வாட்டர் வச்சு பார்த்தேன். எங்கிற லெதர் வாட்டர்லாம் கேமிங் பாஸு தமிழ் ஒய்ஸ். இப்போ நெதரோட எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ்மெண்ட் வச்சுட்டேன். ஓகேவா, நான் சொன்னேன் உள்ள ஒன்று போயிருச்சா. இப்போ வந்து நெதரோட வச்சுன்னா ஏறலை. என்னென்ன பார்த்தா இன்னும் வாட்டர் பாட்டில் வைக்கல கைஸ், அப்புறம் கைஸ் உள்ளே இருக்கும். நான் சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் செஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் 8 வந்து வச்சேன். வேமா ஏறணும்னு பார்த்துக்கிட்டேன். வெரி ஸ்லோவாக வருது கைஸ். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. எதுவும் கைஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, முடிய போகுது. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டோன் வச்சுருக்கேன் செஞ்சிடலாம். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா, போர்ஷன் ஆஃப் இன்ஃபாஸ்டேஷன். என்னடா 8 நிமிஷம் ஆக முடியாது போல. ஓகே டீட்டா ஓகே கன் பவுட்ராமா போட்டு போடுங்க. ஓகே கன் பவுட்ரும் போட்டாச்சு. இப்போ மேலே வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நெதர் வாட் இருக்குல்ல, நெதர் வாட் ஃபார்மிங் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதை வச்சு தான் பர்சன் செய்யணும். அதனால் அது கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா நமக்கு நிறைய யூஸ் பண்ணும். கன்ஃபார்ம் நிறையா தேவைப்படுது. வாட்டர் ப்ரீத்திங்காக செஞ்சு நெக்ஸ்ட்டு வாட்டர் எக்ஸ்ப்ளோரேஷன், அது ஓசன் எக்ஸ்ப்ளோரேஷன் தான் பண்ணணும். அதனால தான் நெக்ஸ்ட் சொல்லிட்டு நான் பஃபர் ஃபிஷ் வச்சா கைஸ். பஃபர் ஃபிஷ் வச்சா இப்போ வந்து வாட்டர் ப்ரீத்திங் போர்ஷன் செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் ஆகிடுச்சா. இப்போ திரும்பி இதெல்லாம் எடுக்கக்கூடாது. இருங்க, ரெட் ஸ்டோன் இருக்குல்ல, ரெட் ஸ்டோன் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஹைட் அண்ட் வாஷ் தெரியுங்க. ஓட்டிடுறேன், உங்களுக்கு போர் அடிச்சிடும். தருங்க. ஓகே சார், வச்சோன்னே 8 மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். 3 மினிட்ஸில் இருந்துச்சு, இப்போ 8 மினிட்ஸ் ஆகிடுச்சா. இப்போ வந்து இங்கே ஃபார்மிங் வந்தாச்சு. ஃபார்மிங் பார்ப்போம். 2 சார் வீடியோ எடுத்துருக்கேன். 10 மணி தரல, ரொம்ப பெருசாக இருக்கேன் சார். கைஸ் இன்னைக்கு நேற்று இதை விளாண்டது, இன்றைக்கி வீடியோ போட்டுட்ருக்கேன். பார்ப்போம். டெய்லி தான் போட முடியும். டெய்லி நான் வீடியோ போடணும்னு தெரியாது. கன்வெர்ட் பண்ணிக்கங்க, பொறுத்துக்கோங்க, ட்ரெஸ் பண்ணிக்கங்க கைஸ். அப்போ கொஞ்சம் நம்ம லேட்டில் தான் போட முடியும், அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் வந்து எஸ்எம்பி முடிக்க போகிறேன்னான்னு தெரில, வேகமாக முடிக்கணும்னு தோணவும் இல்லை. அப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஃபயர் ஏற்ற போகிறேன்ல, ஃப்ரீ ஃபயரு அது வேறு லைவ் போட்டுட்ருப்பேன்னா, அதனால் இதை கான்சன்ட்ரேட் பண்ணணுமான்னு தெரில. ஸோ என்ன பண்ண போகிறேன், இது ஒரு நாள் அது ஒரு நாள் ஆட முடியும் ஃப்ரீ ஃபயரு. ஒரு நாள் அது போடும்போது இது போட்டால் என்ன வீடியோவாக போடுறேன், அதனால் லைவாக போடுவேன் டெய்லி. சரி, எப்படியோ ஒன்று நம்ம வந்து இந்த சீசன் எப்படியாச்சும் முடிச்சிடணும். நான் கன்ஃபார்மாக என்டர்டைன் ஃபைட்டு கைஸ், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. என்டர்டைன் ஃபைட்லாம் ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லை. நம்ம வாட்டுக்கு இப்போ நினச்சா கூட ஒன்றுமே இல்லை. நான் அந்த கிளர்க்கு இருக்கேன், அவன்கிட்ட எப்படியாச்சும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுத்து டக்குன்னு அண்ட் என்ட்ரு பண்ண வச்சுக்கோங்களேன். நான் இது ஜங்கு பேஸில் போட்டு எங்கே என்ட்ரு பண்ணி கண்டுபிடிச்சிருவேன். அசால்ட்டாக முடிச்சிடலாம் கேமை நம்ம. இப்போ நடந்தால் கூட, ஆனால் அப்படியே முடிச்சா நல்லா இருக்காது கைஸ், நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் சரி, ஒரு 2 ஸ்டாக் தீர்ந்துருச்சு. 2 ஸ்டாக் ப்ளஸ் ஒரு சீட்டு தீர்ந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரட் செய்யலான்னு சொல்லிட்டு கேரட் இப்படி ஸ்ட்ரைட்டாக நட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, நல்லா இருக்கா தெரியல டிசைனா. ஸ்ட்ரைட்டாக நேராக உள்ளே வரேன். என்ன ஃபயர் ஷூட் சாப்பிட வச்சுருந்தேன் கையில். நெருப்பு பற்றி இருக்கும். சூப்பா இருங்க, இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. அமௌண்ட் தேவைப்படுதா? சரி இருங்க, என் தம்பியை கூப்பிட்டு வந்து ஒன்று வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து மொத்தமாகவே நாங்கள் நட்டு வச்சாச்சு. ஒரு லேயர் ஃபுல்லாக ஒரு 2 ஸ்டாக் கேரட்டு, ஒரு ஸ்டாக் பொட்டேட்டோ ஃபுல்லாக ஆச்சாச்சு. ஆனாலும் இடம் பார்த்தல நமக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து பொட்டேட்டோ தான் நட்டு வச்சுட்ருக்கோம். 4 நிமிஷம் விட்டுட்டு கூட என் ஃபோனில் ஸ்டோரேஜ் இல்லை, ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மியாச்சு. ஓகே, அப்புறம் வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் இப்போ பார்க்குற எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். இந்த வீடியோ கலெக்டர் கிட்ட வந்து ஒரு 12 வச்சுக்கோங்க கைஸ், லைக் அடிச்சு சொல்லிட்டு. அப்போ நமக்கு நெக்ஸ்ட் போட வந்து மோட்டிவேஷன் ஆகும். ஸோ ஓகே, bye. Bye. Tata. Bye. Tata.